கிறிஸ்து உயிரோடு எழுதுவதனாலே எல்லாரும் அவருக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்படி அன்றைக்கு ஒரு கதிர்கட்டை கொண்டு வந்து அசைவாட்டுகிறார்கள். எதற்கு? இது எதை காண்பிக்கிறது? பின்னாலே ஒரு பெரிய அறுவடை கதிர்கள் இதை போல வரப்போகிறது. அதை போல கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனாலே நாமும் உயிர்ப்பிக்கப்படுவோம். ஒரு பண்டிகை கிறிஸ்துவை நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. 3 பண்டிகை ஆயிடுச்சா? இப்ப 4வது பண்டிகை 50வது நாளிலே அறுவடை பண்டிகை இருக்கு. நம்ம ஊர்ல பொங்கல் கொண்டாடுறாங்கல்ல, அது போல இவர்கள் அறுப்பின் பண்டிகை. அந்த நாளிலே என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறுவடை கொண்டு வந்து செய்யக்கூடாது. என்ன செய்யணும் பாருங்க. அது லேவியராகமம் 23:17 வாசிக்கிறேன். நீங்கள் ஒரு மரக்காலிலே 10ல் 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அதை, புளிப்பில்லாத பண்டிகைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பண்டிகையை கொண்டாடும் போது புளிப்பை சேர்க்க வேண்டும். இப்ப நம்ம போய் பேக்கரியில வாங்குறோம் பன்னு, ரொட்டி, அதுல ஈஸ்ட் சேர்க்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? ஏன் அப்படின்னா அந்த ஈஸ்ட் தான் ருசி கொடுக்கும். ஈஸ்டை அவர்கள் சேர்க்கவில்லை என்றால் நம்ம பண்ணு ரொட்டியை சாப்பிட மாட்டோம். அதுதான் அதுக்கு சுவை கொடுக்கிறது. வேண்டுமென்றே சேர்ப்பார்கள். உப்ப பண்ணும், அது நமக்கு சுவை கொடுக்கும். ஆண்டவர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 1 வாரம் கொண்டாட சொன்னார். ஆனால் அதுக்கு பின்னாலே வருகிற பெந்தகோஸ்தே பண்டிகையிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட என்று சொன்னார். ஏங்க புளிப்பை சேர்க்க சொன்னாரு? எல்லாம் அர்த்தம் இருக்கு, நம்ம பார்க்கலாம். சரியா? புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையா இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களில் இருந்து கர்த்தருக்கு முன்பாக முதற் பலனாக கொண்டு வந்து அதை அசைவாட்டணும். 2 அப்பங்களை கொண்டு வரணும். அந்த 2லுமே புளிப்பு இருக்கிறது. எதுக்கு 2? எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெந்தகோஸ்தே நாளிலே தான் திருச்சபை உருவானது. திருச்சபை என்பது யூதர்களும் புறஜாதிகளும் கலந்த சபை. சரியா? அப்ப 2த்துலயும் ஏன் புளிப்பு இருக்கு? சபையிலே பாவம் இருக்கிறது. இருக்கா இல்லையா? சபையில பாவம் இருக்கா இல்லையா? அதனாலதான் புளிப்பு இல்லாத பண்டிகை புளிப்பை நம்ம அகற்றணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன் அப்படின்னா பாவம் திருச்சபைக்குள்ளாக இருக்கிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் என்று விசுவாசிகளுக்கு யோவான் எழுதுகிறார். அப்ப அந்த பண்டிகையில புளிப்பு இருக்கு அப்படின்னா என்ன ஆண்டவர் காட்டுறாருன்னா, சபை உருவாகும் பெந்தகோஸ்தே நாள்ல சபையிலே பாவம் இருக்கிறது. பாவம் இருக்கக்கூடாது, ஆனால் இருக்கிறது. 2 கொண்டு வந்து அசைவாடும். இப்ப 2 யூதர்களும் புறஜாதிகளும் சேர்ந்ததுதான் சபை. அதனாலதான் அந்த பெந்தகோஸ்தே நாளிலே ஆவியானவர் வந்தார். அது ஆவியானவர் வருவதற்கான முன் அடையாளமாகவே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு பண்டிகையாக கொடுத்தார். அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் முக்கியமானது. 1. 2, யூதர்கள், யூத ஆண்மக்கள் எல்லாருமே குறைந்தது 3 பண்டிகையில வரணும். 1 பஸ்கா பண்டிகை, அடுத்து இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை, 3வது கடைசி பண்டிகை கூடார பண்டிகை. கம்பல்சரி, கட்டாயம் வரணும். அப்ப இந்த பெந்தகோஸ்தே நாளிலே உலகமெங்கும் இருந்து யூதர்கள் கண்டிப்பா எருசலேமுக்கு வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் ஒவ்வொன்றையும் சொன்ன பெந்தகோஸ்தே என்னும் ஒரு நாள் வந்த போது ஏன் மற்ற நாள்ல செய்யக்கூடாது? ஆவியானவர் என்ன மற்ற நாள்ல வரக்கூடாது? அந்த நாள்ல தான் வரணும். தேவன் எதை செய்தாலும் கிரமமாக, ஒழுங்காக, துல்லியமாக, சரியாக செய்வார். ஏன் பெந்தகோஸ்தே நாள்ல இருக்கிறாங்க? அதுதான் காரணம். பழைய ஏற்பாட்டிலே வாரங்களின் பண்டிகை அன்றைக்கு 2 அப்பங்களை அவர்கள் சுட வேண்டும். அந்த அப்பத்திலே புளிப்பு இருக்கணும், ஈஸ்ட். அதை கொண்டு வந்து அசைவாட்டும் போது அப்போ யூதர்களும் வருகிறார்கள், புறஜாதிகள் 2 பேரும் கலக்கிறார்கள். அங்கே சபையில் உருவாகிறது. சபை பாவம் இருக்கிறது. ஆண்டவர் வருகிற நாள்ல திருச்சபை எடுக்கும் போதுதான் பாவம் முற்றிலும் போகும்.
அது வரைக்கும் நம்ம பாவத்தோட போராட்டம் இருக்கிறது. சரியா? ரைட். அதனால்தான் பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். இந்த ஓரிடம் என்ன? இப்ப இதுக்கு முந்தின அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரும் மேல் வீட்டிலே ஏறினார்கள். 120 பேர் இல்லையா? வாஸ்தவமா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே 11 சீஷர்கள், இயேசுவின் தாயாகிய மரியாள், அவருடைய சகோதரர்கள், இப்படி 120 பேர் மேல் அறையிலே கூடினார்கள். அப்ப பேதுரு எழுந்து சீட்டு போட்டு 12வது அப்போஸ்தலனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மத்தியாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. இப்ப அவ்வளவு பேர் தான் இந்த மேல் அறையில இருக்க முடியும். ஆனால் இந்த பெந்தகோஸ்தே நாள் வரும்போது மக்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் என்ன நடக்கிறது. அப்ப திரள் கூட்ட மக்கள் வந்திருக்காங்க. 18 விதமான மக்களை சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் யூதர்கள் தான். ஆனால் உலகம் எங்கும் சிதறி இருக்கிறார்கள். அவர்கள் அந்தந்த மொழியை கற்றுக்கொண்டார்கள். இப்ப இந்தியாவிலே வந்தாங்கல்ல, இந்தியாவிலே சிதறடிக்கப்பட்டார்கள். கொச்சினுக்கு போனீங்கன்னா, நான் அப்பெல்லாம் வேலையில இருக்கும்போது, இப்ப எங்க கொச்சின் போறேன், அப்பெல்லாம் எர்ணாகுளம் மாண்டூட்டி அனுப்புவாங்க. அப்போ நான் எனக்கு கண்டிப்பாக மாலையில கொஞ்சம் டைம் கிடைக்கும். உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சு நேரம் யூதருடைய அந்த ஜபாலயத்துக்கு போவேன். ஒரு தடவை போனேன், அவங்களுக்கு லீவு. இன்னொரு தடவை போனேன், நானே போயிட்டு வந்தேன். 2வது தடவை ஒரு ஆபீசரை கூட வந்தார். அப்ப இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்தியாவிலே அங்கே பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பகுதி யூதர்கள் கொஞ்சம் குடும்பங்கள் இருக்கிறது. அங்கே போனால் இந்தியாவே நமக்கு தெரியாது. ஏன்னா அங்க தெருக்கள், அவருடைய வீடுகள் எல்லாம் ஒரு ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு நம்ம வந்ததை போல ஒரு உணர்வு, கொஞ்சம் பகுதி தான் ஒரு உணர்வு ஏற்படும். அதை போல இந்த யூதர்கள் இங்க வந்திருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் அங்கெங்கே குடியிருக்கக்கூடிய யூதர்கள், உலகம் எங்கு சிதறடிக்கப்பட்டவர்கள். இதுல நிறைய பேருக்கு எபிரேய மொழி தெரியாது. இப்ப இந்த கொச்சின்ல வந்திருக்காங்கல்ல, இவங்க கூட எத்தனை பேர் எபிரேய மொழி பேசினார்கள் என்று எனக்கு தெரியாது. அவங்க நம்மளை பார்த்தே பயந்தாங்க. அதுல ஒருவேளை இவங்க மலையாளம் பேசுறாங்களா, இல்ல ஆங்கிலம் பேசுகிறார்களா, அல்லது எபிரேய மொழி பேசுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், இந்த 18 விதமான மக்கள், அப்படிப்பட்ட மக்கள் பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாருக்குமே எபிரேய மொழி தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் அந்நிய பாஷை வரத்தோடு இவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். இவர்கள் எல்லாருக்குமே எபிரேய மொழி தெரியும்னா ஆண்டவர் அந்நிய பாஷை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப கூட பாருங்க, தமிழர்கள் பல்வேறு நாடுகளுக்கு குடிபெயர்க்கிறார்கள். பிள்ளைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பதில்லை. அந்த பிள்ளைங்களுக்கு தமிழே தெரிய மாட்டேங்குது. இப்ப அந்த மாதிரி இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பல்வேறு நாடுகளுக்கு போன உடனே அந்த பிள்ளைகளுக்கு தங்களுடைய தாய்மொழியாகிய எபிரேய மொழியை கற்றுக் கொடுத்திருக்கணும். கற்றுக் கொடுக்கவில்லை. அதனாலே அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மொழியை பேசினார்கள். ஆனாலும் அவர்கள் யூதர்களே. அதனால பண்டிகை கொண்டாடுறதுக்கு உலகத்துல இருந்து வந்திருக்கிறார்கள். அப்ப என்ன நடக்கிறது என்றால், அப்பொழுது ஓரிடத்துல வந்திருந்தார்கள் சீஷர்கள் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை சீஷர்கள் எல்லாரும் தேவாலயத்துக்கு வந்திருக்க வேண்டும். தேவாலயத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே இது நடந்திருக்க வேண்டும். ஏனென்றால் மேல் அறையிலே நடந்திருக்குமானால் கீழே இருக்கக்கூடிய இவ்வளவு யூத கூட்டம் மேலே போயிருக்க வாய்ப்பில்லை. எல்லாரும் பார்க்க வேண்டும். ஆண்டவர் அதுக்குதான் அந்த வெளியரங்கமான அடையாளத்தோடு பலத்த சத்தம், சுழற்காற்று, பலத்த காற்று அடிக்கும் முழக்கம் போல, அப்புறம் அக்கினிமயமான நாவுகள் போல, இதெல்லாம் வெளிய அடையாளங்கள். இதை இவ்வளவு கூட்ட மக்கள் பார்க்க வேண்டும். அப்ப மேலறையில நடந்திருந்தால் பார்த்துக்க வாய்ப்பில்லை. ஆண்டவர் சீஷர்களுக்கு ஒருவேளை கீழே இறங்கி வந்திருக்கலாம். இப்ப 120 பேர் கூடி இருக்கிற நேரத்தில், ஏன்னா அவங்க பண்டிகைக்கு வந்திருக்கிறார்கள் அல்லவா, பெந்தகோஸ்தே பண்டிகை. யூதர்கள், இவர்களை யூதர்கள் தானே, இவர்களை ஒருவேளை கொண்டாட போயிருக்கிற வேளையில தான் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். எப்படி வந்தார் அப்படின்னா, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, எல்லாம் போலதான், திடீர்னு பயங்கர சத்தம், வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, வானத்திலிருந்து. இன்னைக்கு பெந்தகோஸ்தேக்காரங்க எல்லாம் நாங்க இதுதான் எங்களுக்கு அனுபவம் சொல்றாங்க. வானத்திலிருந்து இந்த சர்ச்சில் இருந்து சவுண்ட் வந்திருக்கா? அப்படி வந்தான்னு பயத்துக்கலாம் இல்ல. அப்ப எப்படிங்க இதை உரிமை கொண்டாடுறாங்க? அக்கினியா?
அக்கினியை யாரும் பாக்குறது இல்ல. இவ்வளவு வானத்திலிருந்து வந்த சத்தத்தை யாரும் கேட்கறது இல்ல. இவங்க போடுற இரைச்சல் தான் பயங்கர சத்தம். இவங்க கத்துற கத்துவ அடிக்கிற ட்ரம்மும் இந்த சத்தமே இல்லாமல் வானத்துல சத்தம் வரல. இவங்க எல்லாம் ட்ரம் அடிச்சாங்க, எதுவும் செய்யல. இவங்க வாட்டு கூடி வந்தாங்க, அவ்வளவுதான். வானத்துல பயங்கர சத்தம் வந்தது. ஏன்னா ஆண்டவர் அன்றைக்கு திருச்சபை பிறக்கிற, திருச்சபை பிறந்த நாள் அது. அப்ப இந்த மாதிரி ஒரு வெளியரங்கமான ஒரு சத்தம், ஒரு காட்சி, அசாதாரணமான காட்சிகள் நடந்தால்தான் இந்த சீஷர்களை நம்புவாங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார், நம்ம மேலே இறங்கி இருக்கிறார் என்று நம்புவார்கள். மனுஷனுடைய புத்தியா தான் ஏதாவது ஒண்ணு வெளியில அடையாளம் வேணும். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். அதனாலதான் கிறிஸ்து அவர்களுக்கு இடரலா இருக்கிறார். கிறிஸ்து அவர்களுக்கு எந்த அடையாளத்தையும் கொடுக்கல, எந்த ஒரு ஞானத்தை கொடுக்கல. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் பவுல் சொல்றார். இப்ப பவுல் எந்த ஒரு அடையாளத்தை காட்டல அவர்களுக்கு. சரி, இருக்கட்டும். அப்ப பலத்த சப்தம், காற்று அடிக்கிற பலத்த காற்று, இப்போ திடீர்னு ஒரு புயல் காற்று வீசுகிறது, ஜன்னல்லாம் அடிக்கிற சத்தம், வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, முழக்கம் சாதாரண சத்தம் இல்ல. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும், வீடுதான் உட்கார்ந்திருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த மேல் அறை இல்லாமல் கீழே கூட வீடு இருந்திருக்கலாம். ஏன்னா இவ்வளவு ஜனங்களை பார்க்கிறார்கள், சின்ன வீடா இருக்க வாய்ப்பில்லை. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல, நல்ல கவனிச்சிங்களா, அக்கினி இல்ல, அக்கினி போல, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. இந்த போல போல என்கிற வார்த்தை முக்கியமானது. உண்மையான அக்கினி இல்லை. இவங்க உடனே அக்கினி அபிஷேகம் சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஏசாயா படிக்கும் போதே நம்ம சொன்னோம், பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். அக்கினி என்பது பின்னாலே தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களஞ்சியத்தை நன்றாய் விளக்கி தானியத்தை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதறையோ அவியான அக்னியிலே போடுவார். அதுதான் அக்கினி அபிஷேகம், அக்கினி ஞானசாரம். அக்கினி எப்பயுமே அழிக்கக்கூடியதுதான், நல்லா தெரிஞ்சுக்க. எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கினார். ஏன்? அவங்க கூப்பிட்டாரு ராஜா அப்படின்னு, நான் தீர்க்கதரிசியா இருந்தா வானத்துல இருந்து அவங்க இறக்கட்டும், 50 பேர் காலி. ஒவ்வொரு வரைக்கும் அக்னி இறக்கும் போது 50 பேர் சேர்ந்தாங்க. ஒரு முறை வானத்திலிருந்து அக்னி இறக்கினாரும், அது அந்த இதை பட்சித்து போட்டது. எல்லாம் பட்சிக்கன்னா அக்னி. அன்னைக்கு நாதாபும் அபியும் அந்நிய அக்னி கொளுத்தின போது வானத்திலிருந்து அக்னி அவர்களை கொன்று போட்டது. சரியா? அதனால இன்னைக்கு அக்னி இறக்கணும்னு கேட்டாங்கன்னா, ஆண்டவர் இறக்கணும்னா அவங்க எல்லாரும் காலியாயிருவாங்க. அவங்க சொல்றது இல்ல. இங்க அக்னி போல போல, நல்லா கவனிக்கணும். இப்ப நெருப்பு பார்த்திருக்கீங்களா? சில நேரத்துல அப்படி நாவு மாதிரி ரெண்டு இப்படி இருக்கும். அது போல பிரிந்திருக்கும் நாவுகள், பிரிந்திருக்கும் நாவு தான் அக்னி வரல. சரியா? அக்னி மயமான, எப்படி ஒரு பிரைட்டா இருட்டுல ஒரு பிரைட்டா இறங்குற மாதிரி பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு பார்த்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. அப்ப சத்தமும் கேட்டது, இதுவும் வந்தது. 2 அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்தார். அடுத்த வசனத்தை வாசிக்கணும். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியானவர் வந்தார் என்பதற்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளங்கள். இதை கொடுக்காவிட்டால் மனிதர்கள் நம்ப மாட்டார்கள் என்பதற்காகத்தான் ஆண்டவர் கொடுத்தார். அல்லாமல் இதை செய்ததனால்தான் பரிசுத்த ஆவியானவர் வந்தார் என்று நாம் நினைப்பது தவறு. நீங்க அப்படிதான் பந்தவாசக்காரங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயா, நீங்க இப்படி காட்டலன்னா நம்ப மாட்டீங்க. மனுஷனுடைய புத்தி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இந்த அடையாளத்தை கொடுத்தாரு. அந்நிய பாஷை விசுவாசிகளுக்கு அல்ல, அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த அந்நிய பாஷை பேசும்போது அவிசுவாசிகள் நம்புறதுக்கு தான் அந்த அடையாளம். விசுவாசிகளுக்கு அடையாளமே தேவையில்லை, வேதம் போதும். நாமும் அடையாளம் தேடினா நம்ம அவிசுவாசிகள் இல்லாமல் விசுவாசிகள் அல்ல. அடையாளம் தேடுறவங்க விசுவாசியே கிடையாது. சரியா? விசுவாசம் கேள்வியினால் வரும். எதை கேட்கிறது? கேள்வி வசனத்தினால்தான் வரும்.
அப்படிதான் விசுவாசம் வரணும். அடையாளத்தை பார்த்த இல்ல, அற்புதங்களை பார்த்தா இல்ல, அப்படி பார்க்கறவங்களா ஓடி போயிருவான். சரியா? அப்படிதான் பவுல் எழுதுகிறார். இது அமர்ந்த உடனே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே, ஆவியானவர் கொடுக்கிற வரம். பாஸ்டர் தலையில வச்சு அடிச்சு பேசு பேசு கத்துறது இல்ல. பேதுரு எதை செஞ்சாரா? ஆவியானவர், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே, மொழிகளிலே பேச தொடங்கினார்கள். உணரவில்லை. மொழிகள், மக்கள் பேசின மொழிகளில் பேச தொடங்கினார்கள். லாங்குவேஜ், நாட் ஜிப்பரிஷ். உளறல் இல்லை, கத்தலது. இன்னைக்கு போற மாதிரி அவங்ககிட்ட போய் கேளுங்க, என்னையா கத்துற, வார வாரம் இதையே கத்திட்டு இருக்கேன், இதான் அர்த்தம் தெரியுதா? அர்த்தமே கிடையாது, அர்த்தமே இல்லை. அதுக்கு பேர் உளறல்கள். இவர்கள் பேசினது மொழிகள். பரிசுத்தாவியானவர் வந்தார், அதுக்கு முன்னாலே பூமியில இருந்தார். ஆனால் இவர்கள் மேல் வந்தார் என்றால் திருச்சபை உருவாகிறது. அதுதான் சர்ச்சு பர்த்டே. சபை தோன்றின நாள் அந்த நாள் தான். சரியா? அப்ப ஆண்டவர் வெளியரங்கமான அடையாளத்தை இவர்களுக்கு கொடுத்தார். வானத்தின் கீழே இருக்கிற 5ஆம் வசனம், சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த, சொன்னா உங்களுக்கு, வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அவங்கதான் பின்னால் இருக்கக்கூடிய மக்கள். இவர்களுக்காகத்தான் வெளியரங்கமான அடையாளம். ஓஹோ, இவ்வளவு சத்தமானதிலிருந்து உண்டானது நாங்கள் பார்த்திருக்கிறோம். அக்கினிமயமான நாவுகள் இவர்கள் மேல் வந்து அமர்கிறது. இவர்கள் நம்முடைய மொழிகளிலே பேசுகிறார்கள். எத்தனை அடையாளத்தை கொண்டு வர பாருங்க. இன்னைக்கு எதுனா ஒண்ணு நடக்குதா பாருங்க. ஒண்ணும் நடக்கல. ஆனா சும்மா உளறிட்டு இதேதான் எங்க அனுபவம் சொன்னா எப்படி நீங்க ஏத்துக்கிறது? இதுல ஒண்ணுமே நடக்கல. எதுனா நடக்குதா? டிரான்ஸ்லேட் நடக்கிறாங்களா? என்ன அர்த்தம்? இப்ப இவங்க இதுக்கும் பேசுறதுக்கு இவங்க பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. பாஸ்டர் இங்கிலீஷ்லயே இல்ல தமிழ்ல பேசுறாங்க, மலையாளம்காரங்களுக்கு புரியணும், தெலுங்குக்காரங்களுக்கு புரியணும், கன்னடக்காரங்களுக்கு புரியணும், பெங்காலிக்காரங்களுக்கு புரியணும். யாருக்கா புரியுதா? இவங்க ஒரு மொழிதான் பேசுறாங்க. ஆனா எல்லாருக்கும் அவங்கவுங்க மொழி, 18 விதமான மக்களுக்கு அவருக்கு அவருடைய மொழிகளிலே கேட்டாங்க. இப்ப இது எப்படிங்க எனக்குன்னு உரிமை பாராட்டுறாங்க? பெருமை ஒண்ணு குறைச்சல கிடையாது. இது சபை ஒரு தடவை தான் பிறந்துருச்சு. ஆனால் ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவம் திரும்ப திரும்ப நடக்கும். ஆனால் ஆவியினால் ஞானஸ்தானம், இது பேர் தான் பாப்டிசம் பை தி ஸ்பிரிட், ஒரு தடவை தான் நடக்கும். இது எப்படி பிரதர் ஒரு தடவை சொல்றீங்க? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 12:13. இல்ல 1 நாம் யூதராயினும் கிரேக்கராயினும், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும், அடிமைகளாயினும் சுவாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே, ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாங்கத்திருக்கப்பட்டோம். படுகிறோம், படுவோம் என்று அல்ல, பட்டோம். பாஸ்ட் டென்ஸ், முடிந்தது. பவுல் கொரிந்தியர்கள் போது என்னைக்கும் முடிச்சிருச்சுங்க. அது ஒரே ஆவியினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு திருச்சபை உருவாயிடுச்சு. இனிமே ஆண்டவர் ஆத்துமாக்களை சேர்க்க வேண்டியதுதான். அதெல்லாம் ரட்சிக்கப்படுவதிலே அனுகிரகம் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். பிறந்தாச்சு, என்னைக்கோ பிறந்தாச்சு. இன்றைய கூட பிறக்கணும்னா என்ன அர்த்தம்? ஆவியினால் நிரப்பப்படுவது கட்டளை. அது எபேசியர் 5:18 பவுல், நீங்கள் ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுங்கள் என்று கட்டளை பவுல் எழுதவில்லை. நல்லா கவனிச்சிங்களா? அபிஷேகம் பெறுவதற்கு காத்திருங்கள். எங்கே கட்டளை? புதிய ஏற்பாட்டுல இல்ல, எந்த நிருபத்திலே பவுல் கட்டளை கொடுக்கல.
ஞானஸ்நானத்தை குறித்து அவர் எழுதும் போது ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு தாகம் தீர்க்கப்பட்டோம், எல்லாம் பாஸ்டர்ஸ். இதுக்காக காத்திருங்க, இன்னைக்கு காத்திருக்கிற மாதிரி காத்திருப்பு கூட்டம். அன்னைக்கு சபையில நடத்துற காத்திருப்பு கூட்டம், டேரிங் மீட்டிங். எதுக்கு காத்திருக்கணும்? வந்த பிறகு எங்க வீட்டுல கெஸ்ட் வந்தாச்சு, எதுக்கு இங்க காத்திருக்கீங்க? கெஸ்ட் வரல, ஏங்க ஏற்கனவே நான் வந்துட்டேன் உங்க வீட்டுக்கு. இல்ல நீங்க கெஸ்ட் வரணும், நான் காத்திருக்கணும். பைத்தியக்காரத்தனம்ல அதுதான் இன்னைக்கு நடக்கிறது. ஆவியானவர் வந்து விட்டார். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவிக்குள் முத்திரைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம், வந்திருக்கிறாங்க. சரியா? அதனால யாராவது சொன்னாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. அவங்க என்ன சூப்பர் செயின்ட்னு நம்பாதீங்க. நம்ம இன்னும் குறைவான ஆவி இல்லாத சபை. கத்துனா ஆவி வந்துட்டாருன்னு அர்த்தமா? இவங்க எல்லாம் கத்தவா செஞ்சாங்க? இவங்க கத்தலைங்க, வேற எங்க இருந்து சத்தம் வந்துச்சு. அதை காட்டுங்க அவங்ககிட்ட. அவங்க சீஷர்கள் யாரும் கத்தல. வானத்திலே முழக்கம் உண்டான தேவன் அனுப்பின சத்தத்தை. ஏன்னா மனுஷன் பார்த்தால்தான் நம்புவான். அந்த மாதிரி தேவன் சத்தத்தை அனுப்பிடும், நாங்க நம்புறோம். நீங்க பேசுங்க, மொழிபெயர்ப்பாளர் ஒரு ஆளை கூட நிறுத்தக்கூடாது. நீங்க ஒரு மொழியில பேசுங்க. எந்த மொழிக்காரன் வந்து உட்காந்து, ரஷ்யன்காரன் வந்து உட்கார்ந்த கூட புரியணும். அப்ப இந்த பகுதி எங்களுக்குன்னு சொல்லுங்க, நான் எடுத்துக்கோ. சொல்ல மாட்டாங்க, நடக்காது, அவங்களுக்கே தெரியும். அப்ப ஏங்க உறவு பாராட்டுறாங்க? உறவு பாராட்டக்கூடாது, சரியா? இப்ப வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்ல அந்நிய பாஷை. நீங்க ஒரு கேள்வி கேட்ப, அவங்க காட்டுவாங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் இருந்ததுன்னா நீங்க சொல்றது சரி. வேதத்திலே பல்வேறு இடங்கள்ல இருக்கு, கரெக்ட். நம்ம அந்த பகுதிக்கெல்லாம் போகும்போது சிந்திப்போம். ஆனா இப்ப ஜஸ்ட் தொட்டுட்டு போயிடலாம். இப்ப இங்க வாசிச்சோம்ல, இங்கே யூதர்கள் எல்லாருமே யாரு? யூதர்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளா இருக்கு. இப்ப இவங்க யூதேயால போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, யூதர்கள். இப்ப யூதர்கள் அந்த அடுத்து சமாரியாவுக்கு போகணும். இப்ப சமாரியாவுக்கு சுவிசேஷம் கொண்டு போகும்போது ஒருவேளை அவர்களுக்கு அசாதாரணமான காரியம் நடக்கவில்லை என்றால் யூதர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க நம்மளோட சபையில பங்கு இல்லை. ஏன்னா நமக்கு ஸ்பெஷலா ஆவியானவர் வந்தாரு, நம்ம அந்நிய பாஷை பேசணும். பாருங்க, இடி முழக்கம் உண்டானது, அக்னிமயமான நாவுகள் வந்து நம்ம மேல அமர்ந்தது, நாம் வெவ்வேறு பாஷைகளிலே பேசினோம், வெளியரங்கமான அடையாளம் இருந்தது. சமாரியர்களுக்கு இல்லை, புறஜாதிகளுக்கு இல்லை. அவங்க எல்லாம் நம்மளோட மட்டம். இன்னைக்கு அந்நிய பாஷை, சோகால்டு அந்நிய பாஷை பேசாத மக்களை எல்லாம் கொஞ்சம் மட்டமா நினைக்கிற மாதிரி அன்றைக்கு முதல் நூற்றாண்டு சபையிலே நடந்திருக்கும். அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? நான் ஏற்கனவே சொன்னேன், முதல் 7 அதிகாரங்கள் யூதர்கள் ரட்சிப்பை குறித்து பேசுகிறது. 8ஆம் அதிகாரத்துல இருந்து 8-9 அதிகாரங்களிலே சமாரியர்கள். அப்ப சமாரியர்கிட்ட போவோம். 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நம்ம அந்த பகுதிக்கு போகும்போது நம்ம கொஞ்சம் டீப்பா சிந்திக்கலாம். இப்ப ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். 8ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை பாருங்கள். 16, 17 வரைக்கும். 14 17 வரை. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கவனிச்சீங்களா? ஏன் சமாரியருக்கு சுவிசேஷம் போச்சு? இவங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க நல்ல எருசலேம்ல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்க எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவும் பூமி கடைசி வரை சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆண்டவர் என்ன பண்ணார்? சவுலை ஏற்படுத்தினார், உபத்திரவங்களை அனுமதித்தார். அப்போஸ்தலர் தவிர எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். நல்ல பரிக போங்கன்னா போகல, அடி ஆண்டவர் கொடுத்தவங்க எல்லாம் ஓட ஆரம்பிச்சாங்க. ஓடி போய் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் எருசலேமிலே தங்கி விட்டார்கள். அப்ப இங்க போனது யாரு? சமாரியர் தேவ இல்ல, இங்க போனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலிப் என்னும் சுவிசேஷகன் போனான். நல்ல கவனிச்சீங்களா? யார் அறிவிக்கிறாங்க முக்கியம். ஏன்னு சொல்றாங்க அப்படின்னா, அப்ப சமாரியர்களுக்கு சுவிசேஷம் போனாங்க. அவர்கள் விசுவாசித்தார்கள், ஞானஸ்நானமும் பெற்றார்கள். சரியா? அதுதான் 12ஆம் வசனம் வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவில்லை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் பெற்றாச்சு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கணுமே, ஏன் வரல? அதுக்கு ஒரு பதில் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 14 இப்ப படிங்க. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர் கேள்விப்படுறாங்க. பேதுருவையும் யோவானையும் அவர்களுக்கு அனுப்பினார்கள். ஏன் அனுப்பணும்? இந்த மக்கள் ரட்சிக்கப்பட்டாச்சு. யாரு? சமாரியர்கள். அவர்களுக்கு ஞானஸ்நானமும் கொடுத்தாச்சு. இந்த செய்தி எருசலேமில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலருக்கு போதும். அவங்க ஏன் பேதுருவையும் யோவானை அனுப்பணும்? காரணம் இருக்கு பின்னால. 15 அவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றவர்களாக கண்டு. அப்ப ஏன் ஆண்டவர் ஆவியானவர் நிறுத்தி வச்சாரு? அடுத்த வசனம், அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார். இந்த வசனத்தெல்லாம் எடுத்துட்டு பாத்தீங்களா? முதல் நூற்றாண்டில் சமாரியர்கள் விசுவாசித்தார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள், அந்த ஆவியை பெறவில்லை. அதே போல நீங்களும் பெறவில்லை என்று சொன்னால் நம்ம அவங்களுக்கு கொடுக்கிற பதில் என்ன இருக்குன்னா, சமாரியர்களுக்கு ஆண்டவர் வெளியரங்கமான அடையாளத்தோடு ஆவியானவரை கொடுக்க விரும்பினார். ஏன்? சீஷர்கள் முதல் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது வெளியரங்கமான அடையாளம், பலத்த சத்தம், அக்னிமயமான நாவுகள், அந்நிய பாஷை, இவைகளினாலே ஆவியானவரை பெற்றார்கள். இப்ப எல்லா அடையாளம் இல்லை என்றாலும் ஒரு அடையாளத்தையாவது கொடுத்தா தான் யூதர்கள் சமாரியர்களை விசுவாசிகள் என்று ஏற்றுக்கொள்வார்கள். அதுக்குதான் பேதுருவையும் யோவானையும் அனுப்புகிறார். பேதுருக்கு நல்ல தெரியும், ஏன் நான் அங்கே போக வேண்டும்? போய் நான் கை வைத்தால் தான் ஆவியானவர் வருவார். ஏன்னா பரலோகத்தின் திறவுகளை யார் கையில் கொடுத்தார்? ஆண்டவர். பேதுரு. அப்ப யூதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு பாருங்க, 11 பேர் நம்ம வாசித்த வசனத்துக்கு அடுத்ததுல பேதுரு பிரசங்கிக்கிறார், 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்ப இங்கே ஏற்கனவே பிலிப்பு அறிவித்தான். ஆனாலும் ஆவியானவர் சமாரியரிடத்துல வந்ததற்கான அடையாளம் பேதுரு மூலமாய் தான் நடக்க வேண்டும். சரியா? இப்ப சமாரியர்களுக்கு வெளியரங்கமான அடையாளத்தோடு ஆவியானவரை பெற்றார்களா? இப்போ இன்னொரு குரூப் இருக்கு, புறஜாதிகள். அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அங்கேயே பேதுரு தான் போகணும். வேற யாரும் பிலிப்பு போனா ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் சமமாய் கருதப்பட வேண்டும். யாரு? யூதர்கள், சமாரியர்கள், புறஜாதிகள். இப்ப நமக்கு இந்த காலத்துல புரியல. ஆனா அந்த காலத்துல யூதர்கள் நாங்க ஸ்பெஷல் பீப்புள், நாங்கெல்லாம் மேலானவர்கள், புறஜாதிகள் நாய்கள், சமாரியர்கள் பாதி யூதர்கள், சம்பந்த கலக்க மாட்டோம், புறஜாதிகிட்ட நாங்க சாப்பிட கூட போக மாட்டோம், அப்படிலாம் இருந்த காலம். அப்ப ஆண்டவர் இவர்களை சமமாக கருதப்பட வேண்டும் என்றால் வெளியரங்கமான அடையாளம் கொடுத்தே ஆக வேண்டும். அதுக்குதான் சமாரியர்களுக்கு கொடுத்தார், அந்நிய பாஷை வரத்தை கொடுத்தார், அடையாளம். இப்ப 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்ப பேதுரு மேல போய் பசியா இருக்கிற நேரத்துல ஒரு துப்பட்டி இறங்குகிறது. அதிலே சுத்தமான மிருகங்கள், அசுத்தமான மிருகங்கள்லாம் வருது. பேதுருவை அடித்து பூசி, ஆண்டவரே நான் அசுத்தமான மிருகங்கள் எல்லாம் சாப்பிட மாட்டேன், தேவன் சுத்தம் என்று எண்ணினதை நீ அசுத்தம் என்று எண்ணாதே. ஆண்டவர் எதுக்கு இந்த பாடத்தை சொல்றாருன்னா, நீ புறஜாதி வீட்டுக்கு போகணும், நீ அவனை அசுத்தம் என்று எண்ணுகிறாய், தேவன் அவனை சுத்தமானவனாக எண்ணும் போது நீ அவனை அசுத்தமானவனாக நினைக்க கூடாது அப்படிங்கிற பாடத்தை காட்டுறதுக்கு தான் இந்த அடையாளத்தை அவனுக்கு காண்பித்தார். ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் என்றால் அதுக்கு பின்னால இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. இப்ப இதை யோசிச்சுட்டே இருக்கா, எதுக்கு ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுத்தார்? அப்ப கொர்நேலியு வீட்டுல இருந்து 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. பேதுரு இருக்கிறாரா? அவங்களுக்கு சொன்ன தரிசனத்தை ஆவியானவர் சொல்றாரு, நீ போ. போன உடனே அங்கே கொர்நேலியு வீட்டுல காத்திருக்கிறார்கள். பேதுரு பிரசங்கம் தான் செய்கிறார். 44ஆம் வசனத்தை பாருங்க. 10:44 அப்போஸ்தலர் நடபடிகள் 10:44.
44, 45 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எப்படி தெரியும்? அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் நல்ல கவனிச்சுக்கலாம் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்ப வெளியரங்கமான அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னா புறஜாதிகளை இவர்கள் சமமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுக்குதான் அடையாளத்தை கொடுத்தாங்க. அப்ப அடுத்து அவங்க என்ன சொன்னாங்க? பேதுரு 47 வசனத்துல, அப்பொழுது பேதுரு நம்மை போல, கவனித்தீங்களா? இல்லைன்னா நம்ம போலன்ற வார்த்தை வந்திருக்காரு. பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. பாத்தீங்களா, இந்த ஆர்டர் மாறிக்கிட்டே இருக்க. பாத்தீங்களா, எங்க ஆர்டர் மாறுச்சு அப்படின்னா, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பிலிப்பு போய் பிரசங்கித்தான், விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெற்ற பிறகும் அவர்கள் ஆவியானவர் அவர்களுக்கு அருளப்படவில்லை. ஆண்டவர் வேணுமே பிடிச்சு வச்சாரு. ஏன்னா அந்நிய பாஷை வரத்தோடு அவர்கள் பெற்றால்தான் யூதர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். அதுக்காக வெளியேறமான அடையாளம் கொடுத்தாரு. இங்கே கொர்நேலி வீட்டிலே புறஜாதி அவர், இவனுக்கு வெளியரங்கமான அடையாளம் கொடுக்கணும். இங்கே ஞானஸ்நானமே வாங்கல. வசனத்தை கேட்கும் போது ஆவியானவர் இறக்கிட்டார். டக்குனு அந்நிய பாஷை பேசுறாங்க. பக்கத்துல இருக்கிறது யாரு? விசுவாசிகளான யூதர்கள். ஓஹோ, நம்ம அன்னைக்கு பெந்தெகோஸ்தே நாள்ல நம்ம மேல இறங்கின அதே ஆவியானவர் புறஜாதிகள் மேலும் இறங்கி இருக்கிறார். எப்படி? நாங்க அந்நிய பாஷை பேசுற போல இவர்கள் பேசுறார்கள். இப்ப ஏற்றுக்கொண்டாங்களா? ரைட். இதோட கதை நிக்கல. 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இப்ப இதெல்லாம் படிக்கும்போது நம்ம ஜஸ்ட் சொல்றதை மட்டும் கேட்டு போயிருங்க. பேதுரு வெளியே வந்துட்டார். யாரு? கொர்நேலி வீட்டுல இருந்து வந்துட்டாங்க. அப்ப விருத்த சேதனம் இல்லாத, விருத்த சேதனம் பெற்ற யூத விசுவாசிகள் பேதுருட்ட சண்டைக்கு போயிட்டாங்க. நீ எப்படி விருத்த சேதனம் இல்லாத கொர்நேலி வீட்டுக்கு சாப்பிடக்கூடாது சொன்னல? இன்னைக்கு நமக்கு சீரியஸ் தெரியல. அன்றைக்கு சாப்பிட கூட போக கூடாது. நீ எப்படி சாப்பிட போன, அவங்ககிட்ட ஏன் போன அப்படின்னு போது பேதுரு விவரிக்கிறார். எப்படி நாம பரிசுத்த ஆவியானவரை பெற்றோமோ அதை போல இவர்களும் பெற்றார்கள். இது எப்படி தெரியும் பேதுருவே? நம்ம அந்நிய பாஷை பேசுனது போல அவங்கள பேசினாங்க. அதுக்காகத்தான். இன்னொரு சம்பவம் இருக்கு. அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரத்துல இருக்கு. அங்கே பவுல் போகிறார். அங்க பேதுரு எல்லாம் முடிஞ்சு போச்சு. பேதுரு சாப்டர் எல்லாம் 12ஆம் அதிகாரத்தோடு முடியுது. 13ல இருந்து பவுல் தான் டாமினேஷன்ல வராங்க. அப்போ அந்த பகுதியை எடுத்து காட்டுவாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரத்துல பவுல் எபேசு பட்டத்துக்கு வருகிறார். அங்கே பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களான்னு கேட்டாங்க. பரிசுத்த ஆவி உண்டு என்று நாங்கள் கேள்விப்படவே இல்லை. அப்ப அவங்களுக்கு அறிவிச்சவங்க பரிசுத்த ஆவியினர் குறித்து சொல்லவில்லை. அப்ப பவுல் என்ன பண்ணாரு? உங்களுக்கு பரிசுத்த ஆவியினர் வந்ததுக்கு அடையாளம் பார்த்தாங்க மேல கை வைத்தார அவங்கள அந்நிய பாஷை பேசினார்கள். இது பிறகு இப்ப 19ஆம் அதிகாரம் சொன்னேன். பவுல் 13ஆம் அதிகாரத்திலிருந்து பவுலுடைய ஊழியம் ஆரம்பிக்கிறது. 19ஆம் அதிகாரத்துல ஒரே ஒரு சம்பவத்தை தவிர வேற எங்குமே பவுல் அப்படி நடந்து கொண்டதாக நாம் வாசிக்கிறது இல்லை. அந்த ஒரு சம்பவத்துல ஏன் அப்படி செய்தார்னா, அவங்க யோவானால் ஞானஸ்நானம் பெற்ற மக்கள், அவர்கள் இன்னும் சுவிசேஷத்தை கேட்கவில்லை, ரட்சிக்கப்படவில்லை, பரிசுத்த ஆவியானவரை குறித்து கேள்விப்படவும் இல்லை. அவர்களுக்கு ஒரு வெளியரங்கமான அடையாளம் வேண்டும் என்பதற்காகத்தான் பவுல் செய்தார் இல்லாமல் மற்றபடி தன்னுடைய நிருபத்துல எப்படி காத்திருக்கணும், எப்படி ஆவியானவரை பெறுவது, அந்நிய பாஷை எப்படி பேசுவது, அந்நிய பாஷை என்றால் என்ன, கொரிந்து சபையை தவிர வேற எங்குமே எழுதல. ஏன் கொரிந்து சபைக்கு மட்டும் எழுதுறாங்கன்னா அங்கதான் குளறுபடி. அந்நிய பாஷை வாரம்னா எங்களுக்கு அப்படின்னு உளறி கொட்ட ஆரம்பிச்சா, ஐயா நீ அந்நிய பாஷை பேசுவ, உள்ள அவிசுவாசி வருவான், உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருக்குன்னு சொல்லுவான். அதனால நீங்க என்ன பண்ணு, தீர்க்க தரிசனம் உரை. அப்போ உள்ள வர்றவனுடைய இருதயம் வெளியரங்கமாகும். உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார் என்று அவன் ரட்சிக்கப்படுவான். ஒழுங்கில்லாத சபைக்குத்தான்
அப்ப ஏன் அந்த காலத்துல அவங்க அப்படி காட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அந்நிய பாஷை நாங்க பேசுறோம். இன்னைக்கு பெந்தகோஸ்தக்காரங்க சொல்றாங்கல்ல, நாங்க சுப்பீரியர், நாங்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பர் செயின்ட், நாங்க தான் பரலோகத்துல சிங்காசனத்துக்கு பக்கத்துல போவோம். அது ஆவிக்குரிய பெருமை. அந்த பெருமை பிடித்திருந்த ஒன்றுக்கு அது பொருந்து சபைக்குத்தான் இது பெருமைக்குரிய விஷயம் இல்ல, ஒழுங்குக்கு அடுத்த காரியம் என்று பவுல் அவர்களை ஒழுங்குபடுத்துகிறார். மற்றபடி வேற எந்த சபைக்கு எழுதினாலும் பவுல் ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அதாவது கலாத்தியருக்கு எழுதினாரா? இல்ல. எபேசியருக்கு எழுதினாரா? இல்ல. வாவிக்கிற வரங்களை குறித்து அவர்களுக்கும் சொல்லுகிறார். சரி, எபேசு பட்டணத்துல தானே கை வைத்து வர வைத்தார். அந்த சபைக்கு கடிதம் எழுதும் போது என்னுடைய விவரத்தை எழுத வேண்டுமே, எழுதவில்லை. பிலிப்பியருக்கு எழுதினாரா? இல்லை. தெசலோனிக்கேயர் பட்டணத்துல போய் பவுல் கை வைத்தாரா? இல்லை. பவுல் நிறைய பட்டணத்துக்கு போனார். அத்தனை பட்டணத்துக்கு போனார், பெரேயா பட்டணத்துக்கு போனார், தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போனார், கொரிந்து பட்டணத்துல 1.5 ஆண்டு காலம் தங்கியிருந்தார். இல்லை. நான் சொன்ன இந்த சந்தர்ப்பங்கள் தவிர வேறு எங்கும் இவர்கள் அந்நிய பாஷை பேசினதாக நாம் வாசிக்கிறதில்லை. நான் பின்னால் நம்ம அது வரும்போது திரும்ப படிக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஏன் இந்த பகுதியை சுற்றி காண்பித்தேன்? அந்நிய பாஷை என்பது ஒரு அடையாளமாக ஆண்டவர் கொடுத்தார். ஆவியானவர் வந்திருக்கிறார், திருச்சபை பிறந்திருக்கிறது, நீங்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத அவர்களுக்கு வெளியிடங்கமாய் நம்பத்தக்கதாக, இவர்கள் மட்டுமல்ல, வந்திருக்கக்கூடிய அந்த 18 விதமான இடங்களில் இருந்து வந்திருக்கூடிய யூதர்கள் நம்பத்தக்கதாக ஆண்டவர் செய்தார். இப்ப இந்த அடையாளத்தை பார்த்த உடனே பேதுரு எழுந்து பிரசங்கிக்கிறார். 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? 1, ஆவியானவருடைய வல்லமை, 2, அவர்கள் வெளியிடங்கமான அடையாளத்தை பார்த்திருக்கிறார்கள். ஓஹோ, இது மனிதனால் வந்தது அல்ல, நாமே கண்ணார கண்டிருக்கிறோம். வானத்துல இடி முழக்கம், அவர்கள் இந்த இடத்துல பெருமுழக்க இரைச்சல், அது மட்டுமல்ல அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்த நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. அவர்கள் எங்களுடைய மொழியை கற்றுக்கொள்ளாமலே பேசுகிறார்கள், மொழிபெயர்ப்பில்லாதவர்களே பேசுகிறார்கள். இந்த 3 அடையாளத்தை வைத்து பேதுரு எழுந்து பிரசங்கித்த உடனே அந்த மக்கள் 3000 பேர் விசுவாசித்தார். இதற்காகத்தான் ஆண்டவர் அடையாளத்தை கொடுத்தார். இன்றைக்கு சுவிசேஷமே அல்லாமல் வேற அடையாளம் தேவையில்லை. அதனால பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல, நாங்கள் உங்களிடத்துல வந்தபோது சிறந்த வசனிப்போடாது சிறந்த ஞானத்தோடாது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறு ஒன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஏன் பவுலே, நீங்க போய் அங்க ஒரு மேஜிக் காட்ட வேண்டியதானே? ஒரு வானத்திலிருந்து சத்தத்தை இறக்கி, ஒரு அக்கினிமயமான நாவுகளை இறக்கி, அக்கினி அபிஷேகத்தை வர வச்சு, அங்க அந்நிய பாஷையை பேசி பவுல் கிளியரா எழுதுறாரு. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனா இருக்கிறது. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், கிறிஸ்தவர்களுக்கு இடர்லா இருக்கிறார். என்னதான் இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு அடையாளத்தை காண்பிப்பதில்லை, இவர்களுக்கு ஞானத்தையும் போதிக்கிறதில்லை. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நம்ம வேலை என்ன? சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அதை விட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். விசுவாசை இப்படி ஏமாத்திட்டா பாத்தீங்களா? அப்படி சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் சொல்லிட்டு, அவர் உன் நோய்களை சுமந்தார், உன்னுடைய கண்ணீரை சுமந்தார் சொல்லிட்டார். எந்த நிருபத்துல? புதிய ஏற்பாட்டுல ஒரே ஒரு இடத்துல இருக்கு, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில். அவர் நம்முடைய சுமந்தார். அது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னாலே அவர் சிலுவையில் சுமந்தார் என்று இல்லை. சுமந்தார் என்றா இப்ப யாராவது சொல்றாங்க, அவங்க ஒரு சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்னா சிலுவையின் அர்த்தமா சுமக்கிறது என்றால் இல்லை. அப்ப ஆண்டவர் சுமந்தார் என்றால் அவங்க வியாதி எல்லாம் he carried.
அவங்க துக்கம், அவங்க கண்ணீர் எல்லாத்தையும் போக்குனார். ஆனால் சிலுவை என்று வரும்போது ஒரு இடத்திலாவது சிலுவை பற்றி நிறைய நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல வியாதியை அவர் சுமந்தார் என்று ஒரு வசனம் கிடையாது. காட்டுங்க பார்க்கலாம். கிடையாது. அப்ப ஏங்க இன்னைக்கு வியாதியை சுமந்தார், சிலுவையில சுமந்தார் பாட்டு பாடுறாங்க, எழுதுறாங்க. பைபிள் சொல்லாத ஏன் சொல்றாங்க? நம்ம ஏன் அவர்களை கண்டிக்கிறது இல்லை? ஒரு வசனத்தை காட்டுங்க, சிலுவையில அவர் வியாதிகளை சுமந்தார் இருக்க இல்ல. ஏன் வியாதியை போகிறதுக்காக அவர் அவ்வளவு அடி வாங்கணும்? நானே உன் பரிகாரியை கர்த்தர் யோர்தான்ல போய் 7 தினம் முழுகுனா அவங்களுக்கு வியாதி நோய் போயிட்டான். செத்து போனவங்களுக்கு எலிசாவை எழுப்பிட்டாங்க. அப்புறம் எதுக்குங்க அவர் சிலுவையில மறிக்கணும்? பாவத்தை போக முடியாது. அதுக்காக தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில மறித்தார். ஏன்னா பாவத்தை தேவன் தண்டித்தாக வேண்டும். பாவத்தை தண்டிக்காம தேவன் மன்னிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்க. அப்ப பாவத்தை தண்டிக்கணும்னா பாவம் செஞ்ச எல்லாரையும் தேவன் தண்டிக்கணும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஐயோ எல்லாரையும் பிடிச்சு நான் எப்படி நரகத்துக்கு அனுப்புவேன்? நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தாமே செய்யும்படிக்கு பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் தம்முடைய குமாரனை அனுப்பி பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தை தண்டிக்கிறத தன் குமாரன் மேல் வைத்து அவரை தண்டித்து நம்முடைய பாவம்ல அவர் மேல வைத்து அவரை தண்டித்தது மூலம் தேவன் நம்மை தண்டித்ததாக கருதி அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்ப அவர் மூலமா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும். எவ்வளவு எளிதா காஸ்பல் இருக்கு. இதை விட்டுட்டு காம்ப்ளிகேட் பண்ணி பாவத்தை குறித்து சொல்லாம வியாதியை கொண்டு போய் அவர் மேல, எதுக்குங்க வியாதியை அவர் மேல வைக்கணும் சொல்லுங்க? எங்கேயாவது ஒரு லாஜிக் இருக்கணும்ல. வியாதியை போய் ஏன் அவரை சுமக்கணும்? பாவத்தை சுமந்தாகணும். ஏன்னா அவர் அடி வாங்கிடணும். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண. அப்ப தழும்புகளை குணமா மட்டும் லைனா எடுத்துட்டு போறீங்க. இதுவரைக்கும் பாவம் அக்கிரமம் சொல்லிட்டு அங்க மட்டும் வியாதியை எடுத்துட்டு வந்து நுழைச்சா என்ன அர்த்தம்? பைபிள் ஒரு காரியத்தை பேசும்போது அதை பற்றி தான் பேசணும். டக்குன்னு அதை மட்டும் கண்டி எடுத்துட்டு போறாங்க பாருங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. நம்முடைய வியாதி நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய பலவீனங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு எழுதியிருந்தா கரெக்ட். சரியா? பேதுருவானாலும் சரி, யோவானா இருந்தாலும் சரி, பவுலா இருந்தாலும் சரி, யூதாவா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் எந்த எழுத்தாளர் அவர் வியாதிகளுக்காக மரித்தார், வியாதிகளை சுமந்தார் என்று ஒரு வசனத்தையும் எழுதவில்லை. இது இன்னைக்கு பேசுற போல அவ்வளவு முக்கியமான காரியமாக இருந்தால் அதை குறித்து ஒரு வசனமாவது புதிய ஏற்பாட்டில் இருக்கு. ஒரு வசனம் கூட கிடையாது. எல்லா சிலுவை, சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, சிலுவை குறித்த மேன்மை பாராட்டுகிறேன். பவுல் அந்த சுவிசேஷத்துக்காக போராடினவர் நிறைய. ஏன்னா இன்னைக்கு கலப்படம் செஞ்ச மாதிரியே அன்னைக்கு கலப்படம் பண்ணிட்டாங்க. பவுல் அதுக்காக தான் பயங்கர வைராக்கியமாக எழுதினார். சரியா? இன்னைக்கு நம்ம வைராக்கியமாக சத்தியத்துக்கு நிற்க வேண்டிய காலம் இருக்கிறது. ஏமாந்தோம் என்றால் நம்முடைய சபைகளிலும் அப்படிப்பட்ட போதனைகள் வந்துவிடும். கவனமா இருக்கணும். சரியா? நான் ரொம்ப ஜாக்கிரதா இருக்கிறேன். ஆண்டவரே, முன்னால மேடைக்கு ஏறதுக்கு முன்னால, ஆண்டவரே உங்களுடைய வேதத்துக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக நான் ஒரு வார்த்தையும் பேசிவிடக்கூடாது. அதே போல நான் செய்தி கொடுத்த பிறகு நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பேன், நம்ம ஏதாவது தப்பா பேசிருக்கிறோமா அப்படின்ட்டு. பிரியமானவர்களை, மேடையில பிரசங்கிப்பது அவ்வளவு எளிதான வேலைன்னு நினைச்சுக்கிறாருங்க. என்ன இதை குறிச்சு நம்ம ரொம்ப கணக்கு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. அதனாலே மற்றவர்கள் இப்படிப்பட்ட தவறான உபதேசங்களை போதிக்கிறதை நம்ம காது கொடுக்க கேட்காமல் இருப்பது நல்லது. பைபிள் படிச்சுட்டு போயிடுவோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பேதுரு என்ன சொல்கிறார்? அங்கே அந்த வார்த்தையை தானே கொண்டு வந்திருக்கணும். அவரு செத்து எதுக்குங்க சாகணும்? பாவங்களுக்கு செத்து, வியாதிகளுக்கு செத்து இல்ல, நீதிக்கு பழித்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய வியாதிகளை, நம்முடைய கடன் பாரங்களை, நம்முடைய துக்கங்களை அப்படின்னு பேதர் எழுதியிருந்தாருன்னா ஓகே. என்ன எழுதியிருக்காரு?
பாவங்களை மட்டும்தான் சிலுவையின் மேல் சுமந்தார். இப்ப பாருங்க, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இப்ப சொல்லுங்க, இந்த குணம் சரீர குணமா ஆவிக்குரிய குணமா? பாவத்தை சுமந்தார் இருக்கும் போது எப்படிங்க சரீர குணம் அங்க வந்துடும்? அடுத்த வசனத்துல பாருங்க, அப்படித்தான் இருக்கு. சில ரெண்டுகள் ஆடையில போறதுங்க ஆத்மாவுக்கு மேய்ப்பார். ஆத்மாவுக்கு மேய்ப்பார், கண்காணி. ஆத்மாவை குறிச்சு ஆண்டவர் கவலை. சரியா? அப்ப சரீரத்துக்குள் கவலை இல்லையா? கவலை படுறாரு. ஏன் கடன் பாரத்தை அவர் சுமக்கு சார் இல்லைங்க இருக்கு கட்டாயமா. நான் கடன் வாங்குவேன், அவர் போய் அடைப்பாரா? பவுலுக்கே வியாதியில தாங்க இருந்தாரு. மாம்சத்துல முள்ள இருந்துச்சு. பவுலுக்கு வியாதிக்கு போச்சா? ஆண்டவருடைய ஜெபம் பண்ணார். கை வச்சு அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். பவுல் குணமாகல. பவுல் திரோப்பிலே மிலேத்துவிலே வியாதிப்பட்டவனாய் விட்டு வந்தேன்னு சொன்னார். பவுல் கை வச்சு இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நீ குணமானாய் குணப்படுத்தினாரா? இல்ல. எப்பாப்ரா தீத்து வியாதிப்பட்டு மரண அவசியா இருந்தாங்க. ஆண்டவரை நோக்கி பவுல் ஜெபிக்கிறார், ஆண்டவரே அவன் மேல் இரக்கமாயிரும். நம்மளும் வியாதிப்பட்டா ஆண்டவருடைய இரக்கத்தை கெஞ்ச வேண்டும். பாவம் செய்திருந்தால் ஒரு பாவங்களை நீங்கள் குணப்பட முடியும், ஒரு குற்றங்களை ஒருவர் அறிக்கை. பாவம் இருக்கான்னு சொல்லி அறிக்கை பண்ணி பாவ சுத்திகரிப்பு பெற்றால் ஒருவேளை ஆண்டவர் குணப்படுத்தலாம். சில வியாதிகள் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய் சிக்ஷையாக ஆண்டவர் அனுமதிக்கலாம். அப்படித்தானே கொரிந்து சபைக்கு ஆச்சு. இது நிமித்தம் உங்களில் சிலர் பலவீனரும் சிலர் வியாதிப்பட்டவரும் சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார். அப்ப அந்த மாதிரி நித்திரையுள்ள வியாதி உள்ள விசுவாசிகள் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்தால் ஆண்டவர் குணப்படுத்துவார். மற்றபடி நமக்கு வியாதி வந்தால் ஆண்டவருடைய இரக்கத்துக்கு கெஞ்ச வேண்டும். அவருடைய ரத்தத்தை எடுத்து பூசுறேன். என்னங்க ரத்தம் அதுக்கு வச்சிருக்காரு? தெளிக்கிறேன். எங்க இருந்து வருது அந்த வார்த்தையெல்லாம்? நம்ம ஆளுங்களை அப்படி ஜாப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்காக சொல்றேன், நிறைய இடங்கள்ல இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நம்ம சபைகள்ல வேகமா வந்துருச்சு. ஏன்னா மீடியாக்களுடைய தாக்கம். அதை உட்கார்ந்து மீடியால இது பாக்குறாங்க, டிவியில பாக்குறாங்க, கவர்ச்சிகரமா இருக்கிறது. பைபிள் உட்கார்ந்து படிக்கணும். புதிய ஏற்பாடுல எங்கேயாவது இருக்கா பாருங்க, ஒரு இடத்துல கூட இல்லை. பேதுரு அங்கதான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கணும். உங்க தழும்புகளால் குணமானீங்கன்னு சொன்னார்ல, நம்முடைய பாவங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் கடன் பாரங்களையும் சுமந்தா, சிலுவையின் மேல் சுமந்தான்னு சொல்லிருக்கோம். பேதுரு எழுதல, யோவான் எழுதல. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி இதான் யோவான் எழுதுறாரு. வெளிப்படுத்துற விசேஷம் கிடையாதுங்க. எப்படி வந்துச்சு உள்ள? விசாச அதான் செய்வோம். நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பாத வரைக்கும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். மக்கள் பாவ மன்னிப்பை அடையாத வரை அவனுக்கு வெற்றி. அதனால என்ன பண்ணிட்டான்? அப்படிப்பட்ட கள்ள ஊழியர்களை உபதேசகர்களை உள்ளே அனுப்பிட்டான். மக்களை எதை விரும்புறாங்க? ஏங்க பரலோகம், எனக்கு இந்த உலகத்துல நல்லா இருக்கணும், வியாதி இருக்கக்கூடாது, எனக்கு கடன் பாரம் இருக்கக்கூடாது, எனக்கு கண்ணீர் இருக்கக்கூடாது, நான் செத்தா எங்க போறேன், எங்கேயா போ, அதை பத்தி யார் கவலைப்படுறான்? பிசாசு என்ன பண்ணிட்டான்? அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற போதகர்களை அனுப்பினோன்னு அங்கதான் போய் மக்கள் விழுகிறாங்க. போதகர்களும் பார்த்தாங்க, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து வந்ததினால் யாரும் போக மாட்டார்கள். மக்களுக்கு என்ன தேவை அதுக்கு ஏற்றபடி போதிக்க ஆரம்பித்தாங்க. போய் கூட்டம் அப்படியே விழுது. அவங்க இங்க மட்டும் வர மாட்டாங்க. அவங்க சாய்பாபா கோயிலுக்கும் போவாங்க, முஸ்லீம் கிட்ட போய் மந்திரிக்கும் போவாங்க. இந்த பிரசங்கமார்களுக்கு தெரியல, வியாதி எங்கேயாவது குணமானு போவாங்க, அவ்வளவுதான். இயேசுநாதனும் ஒரு கடவுள், அல்லாவும் ஒரு கடவுள், இவரும் ஒரு கடவுள். எங்க போனாலும் வியாதி குணமானு போச்சனங்க ஓடிட்டு தான் இருக்கும். அதனால இவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் பொய். ரட்சிப்பு இப்ப உண்டாகும். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி பூமியின் கடைசி பரியந்தம் அவர் நாமத்தின் நிமித்தம் பிரசங்கிக்கப்பட வேண்டியது. இது ஆண்டவருடைய கட்டளை. இது எங்கே நடக்கிறதோ அங்கேதான் ரட்சிப்பு உண்டாகும். இந்த மக்கள் என்ன பண்றாங்க? ஆச்சரியப்படுறாங்க. சரியா? எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா, இப்படி இருக்க அப்படி இருக்க, நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? எங்களுக்கு புரியல.
நம்முடைய சொந்த மொழியில கேட்கிறேன். மொழிபெயர்ப்பாளர்கள் வச்சிட்டோம்னா பேதுரு 18 மொழிபெயர்ப்பாளர்கள் நிறுத்தணும். 18 பேரா இருந்தாங்க மொழிபெயர்ப்பாளர்கள் இல்ல. அப்ப யாரெல்லாம் வந்தோம் அவங்க என்ன பேசியிருக்கிறாங்க? 14ஆம் வசனத்தை பாருங்க. கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. தேவனுடைய மகத்துவம், glory of God. தேவ ஆவியானவரால் ஒரு மனிதன் நிரப்பப்படுவாரானால் அவர் தேவனை மட்டுமே உயர்த்தி பேசுவார். அது ஒரு அடையாளம். எந்த மனிதன் தன்னை குறித்து உயர்வாய் நினைக்கிறானோ பேசுகிறானோ அவன் ஆவியினால் நிரப்பப்படவில்லை. ஏன்னா ஆவியானவருடைய வேலை என்னன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவதுதான் அவருடைய வேலை. இன்னைக்கு எல்லாம் பியூட்டி பார்லர் போயிட்டு மேடைக்கு ஏறி தங்களை பெரிய ஆளா ஹீரோக்களா காட்டி கொண்டிருக்கிற மக்கள் எல்லாம் தங்களை மகிமைப்படுத்த முற்படுகிறார்கள் அல்லாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாத எவரும் ஆவியினால் பேசவில்லை. என்ன பேசுறாங்க? தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோம். இது என்னவா முடியுமோ பயப்படுறாங்க பாருங்க. மற்றவர்கள் எங்களுக்கு கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்குரிய விளக்கத்தை தான் கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்திலே 14ஆம் வசனத்திலிருந்து பேதுரு அப்போஸ்தலர் எழுந்து நின்று இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திருக்கிறாங்க. ஆண்டவர் இவ்வளவு வேலை செஞ்சார். ஆனா இன்னைக்கு இதை முக்கியமாக்கிட்டு பின்னால இருக்கிறத விட்டுட்டாங்க. பேதுரு நின்று பிரசங்கம் பண்ணி 3000 பேர் ரட்சிக்கப்படணும். ஆண்டவருக்கு அதான் நோக்கம். அப்ப இவ்வளவு பேரை ரட்சிக்கணும்னா அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் இவ்வளவு அடையாளம். இன்னைக்கு அடையாளத்தை பிடிச்சிட்டு அடையாளம்னு சொல்லி அடையாளமா நடக்கல. இதை முடிச்சுட்டு இதை விட்டுட்டாங்க. பின்னால இருக்கிறது பேதுரு என்ன பிரசங்கம் பண்ணார் பாத்தீங்கன்னா, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை, சிலுவை தான் கொண்டு வர்றாரு. மனம் திரும்புங்கள், அதை தான் அறிவிக்கிறார். சரியா? பிரியமானவர்களே, வஞ்சிக்கப்பட வேண்டாம். நிறைய பேர் இதுதான் எங்க அனுபவம் சொன்னாங்கன்னா முதல்ல வானத்திலிருந்து இடி முழக்கம் உண்டாகுதான்னு கேளுங்க. அக்கினிமயமான நாவுகள் உங்க மேல வந்து அமர்தா பாருங்க. மூன்றாவது, அவங்க பேசுறது அவர்கள் கற்றுக்கொள்ளாத புரிந்து கொள்ளக்கூடிய மொழியாக இருக்க வேண்டும். இந்த 3மே கிடையாது. அப்ப இது எங்களுடைய அனுபவம் சொன்னாங்கன்னா அது பொய் என்பதை நாம் உணர்ந்து அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும். ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி. இதுதான் உண்மை. கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.